ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். இந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைபொருட்களை எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீ தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறீர். எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய கண்ணீர்கள், எங்களுடைய அவமானங்கள் எங்களை காட்டிலும் நன்றாக அறிந்திருக்கிறீர். எங்களுக்கு ஏற்ற மன்னாவை தாரும். வார்த்தையாக கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய வார்த்தையை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. தேவனை நம் வாழ்வில் மட்டுப்படுத்த முடியுமா, முடியாதா? முடியும். மட்டுப்படுத்துகிறது என்றால் நம் வாழ்வில் அவரை செயல்பட விடாமல் தடுப்பது. நம்மால் அது முடியும். நம்ம எல்லாருமே தேவன் சர்வ வல்லவர் என்று அறிந்திருக்கிறோம். யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, தேவனாலே கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. இது எந்த அளவுக்கு உண்மையோ அதே சர்வ வல்லவர் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் அளவின்படியே நம் மூலம் அவர் செயல்படுகிறார். இது மீதி உண்மை. அந்த உரிமையை அவர் நம் கரங்களில் கொடுத்திருக்கிறார். இந்த உரிமைக்கு அவர் மதிப்பளிக்கிறார். இந்த உரிமைக்கு அவர் இடம் கொடுக்கிறார். அதனாலதான் நீங்க அநேக விதமான பெற்றுக்கொள்ளுகிற பலன்களை பார்க்க முடியும். ஒருவர் தேவனுடைய உறவில் இருந்தாலும் அந்த பலனை பெற்றுக்கொள்ளாமல் போகிறத பார்க்க முடியும். ஒருவர் பெற்றுக்கொள்றத பார்க்க முடியும். அவங்க தேவனோட உறவுல தானே இருந்தாங்க, ஏன் இந்த சூழல் அவங்களுக்கு? நீங்க கேட்கலாம். நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் அளவின்படியே தான் அவர் என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் அவர் செயல்படுவதை தடுக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக பேசுகின்ற நம் வாயின் வார்த்தைகள், அவிசுவாச வார்த்தைகள், நம்முடைய பயம், நம்முடைய சந்தேகம், நம்மளுடைய கவலை, இதெல்லாம் அவர் என்ன செய்யும்? தடுக்கும். நம்முடைய கீழ்ப்படியாமை, அவருடைய வழிமுறைகளுக்கும் அவருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய விருப்பத்துக்கும் அவருடைய சித்தத்துக்கும் நம்ம கீழ்ப்படியலன்னு சொன்னா அதுவும் அவருடைய வல்லமை என்ன செய்யும்? தடுக்கும். இந்த கீழ்ப்படியாமையில இன்றைக்கு நம்ம பார்க்க போறது மன்னியாமை. மன்னியாமையை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். இந்த மன்னியாமைன்னு கேட்ட உடனே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? ஏனென்றால் நம்மளால ஒரு சிலரை என்ன செய்ய முடியாது? மன்னிக்கவே முடியாது. மன்னிக்க வேண்டும் என்ற விருப்பம் கூட நமக்கு என்ன செய்யாது? வராது. மன்னிக்க வேண்டும் என்றால் அதை காதால கூட நம்மளால என்ன செய்ய முடியாது? கேட்க முடியாது. நிறைய பேர் என்கிட்ட வரும்போது ஒரு சிலர் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, கணவன் மனைவி பிரச்சனையில நீங்க மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் உங்ககிட்ட என்ன செய்ய மாட்டேன்? வரமாட்டேன். இப்படிதான் அவங்க வரவே என்ன செய்வாங்க. இது ரொம்ப சுலபமானது அப்படிலாம் நான் சொல்லல. நம்முடைய பலத்துல இது என்ன செய்யாது? முடியாது. இந்த மன்னியாமை எப்படி தேவனுடைய வல்லமையை தடுக்கிறது? இதை எப்படி மேற்கொள்ளணும்? இது ஒரு மிக முக்கியமான ஒரு சத்தியம். வாசிக்கலாம். மத்தேயு 6:14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால்
உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இப்ப சொல்லுங்க, இந்த மன்னிப்பு எவ்வளவு பெரிய முக்கியம் இல்லையா? நான் இன்னொருத்தங்களை மன்னித்து விடுகிறது நமக்கு ரொம்ப கடினமா இருக்கு. அப்படி மன்னிக்கவில்லை என்றால் என்னுடைய தப்பிதங்கள் என்ன செய்யப்படாது? மன்னிக்கப்படாது. தேவனிடமிருந்து ஒரு மிகப்பெரிய மீட்பை நாம் பெற்றிருக்கிறோம். தேவன் நமக்கு கிருபை செய்ய வேண்டும், இரக்கம் செய்ய வேண்டும், தயவு செய்ய வேண்டும். அதெல்லாம் நம்ம விரும்புகிறோம். இதெல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார். இதை எப்படி அவர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா, மன்னிப்பின் மூலமாக, கிருபையாக, இரக்கம் நிறைந்தவராக, இரக்கத்தில் ஐஸ்வர்யவானாக அந்த மன்னிப்பை நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? கொடுத்திருக்கிறார். இந்த மன்னிப்பின் மூலமாக தான் நாம விடுதலை பெற்றிருக்கிறோம். இந்த மன்னிப்பின் மூலமாக தான் நம்ம தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இந்த மன்னிப்பின் மூலமாக தான் அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் பெற்றிருக்கிறோம். பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம், சாப விடுதலையை பெற்றிருக்கிறோம், நோயிலிருந்து விடுதலையை பெற்றிருக்கிறோம், சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலையை பெற்றிருக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவ வாழ்வை பெற்றிருக்கிறோம். ஒரு பெரிய பொக்கிஷத்தை எதன் மூலம் பெற்றிருக்கிறோம்? மன்னிப்பின் மூலம். ஒரு பெரிய பொக்கிஷத்தை அவர்கிட்ட இருந்து மன்னிப்பின் மூலம் அவர் நமக்கு இறங்கி நம்ம இது கிருபையாக அந்த மன்னிப்பை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். நம்முடைய பங்கு இதில் என்னவென்றால் ஒன்றுமே இல்லை. நம்மெல்லாம் அதுக்கு தகுதியானவர்கள் என்று அவர் இந்த மன்னிப்பை என்ன செய்யல? கொடுக்கல. பாவிகளாய் இருக்கும் பொழுது, அவருக்கு எதிரிகளாய் இருக்கும் போது இவ்வளோ பெரிய மன்னிப்பை அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா நமக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். அந்த மன்னிப்பின் மூலமாக தான் இந்த உயிரை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். நமக்கு தேவையான எல்லாமே அந்த கிருபையில் இருக்கிறது. அந்த கிருபை எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா, அவர் மன்னித்ததினால் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. நான் இன்னொருவருக்கு என் மன்னிப்பை கொடுக்கவில்லை என்றால் அந்த மன்னிப்பு என்ன செய்யுமா? தடைப்படும். அந்த வாழ்வும் வல்லமையும் உங்களிடத்தில் செயல்படுகிறதற்கு அங்கு ஒரு தடை உண்டாகும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ பெரிய ஒரு சத்தியம் இல்லையா? நாம நிறைய துரோகங்களை சந்திச்சிருக்கலாம், அநியாயங்களை சந்திச்சிருக்கலாம், அவமானங்களை சந்திச்சிருக்கலாம், நிறைய பேரால ஏமாற்றப்பட்டிருக்கலாம். இது எதுவுமே பொய் என்று நான் சொல்லவில்லை. அது நிஜமாகவே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுப்பீர்கள் என்றால் அவருடைய கிருபையால் உங்கள் வாழ்வை மாற்ற முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்வை அவர் விருப்பப்படி மிகவும் சிறந்ததாக அவரால் மாற்ற முடியும். அதற்கு அந்த கிருபை போதுமானது. அந்த கிருபையில் அந்த வல்லமை இருக்கிறது. மிக முக்கியமான காரணம் இந்த மன்னியாமை தான். பல நோய்களுக்கு காரணம், பொருளாதார பிரச்சனைகளுக்கு காரணம், சாப கட்டுகளுக்கு காரணம், பல திருமண முறிவுகளுக்கு அது ஒரு சாபம்தான். இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் என்னவென்றால் ஆவிக்குரிய அடிப்படையில் மன்னியாமை தான். அது மட்டும்தான் காரணம் நான் சொல்லல, முக்கியமான காரணம். அப்படி என்றால் இந்த மன்னியாமை அப்படின்னா என்ன? இந்த இடத்துக்கு நான் எப்படி செல்றது? அதை மன்னிக்கிற இடத்திற்கு நான் எப்படி செல்கிறது? இதுதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். தேவன் எதிலிருந்து நமக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறார்? எதனால் எனக்கு அந்த வல்லமை நான் மன்னிக்கவில்லை என்றால் தடைப்படுகிறது? எதிலிருந்து நமக்கு மன்னிப்பு கொடுத்திருக்கிறார் என்றால் நம்முடைய பாவத்திலிருந்து. உங்களுக்கு புரியும்படி எளிமையாக சொல்கிறேன். நம்முடைய சராசரியான உலகத்துல சட்டத்தை மீறினால் என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும். ஒரு ஹெல்மெட் இல்லாம பைக்ல போகணும்னு சொன்னா அங்க நமக்கு ஒரு அபராதம் உண்டு. சட்டத்தை மீறினால் நாம ஒரு அபராதத்தை என்ன செய்யணும்? செலுத்தணும். அது பணமாகவோ பொருளாகவோ இல்ல தண்டனையாகவோ நாம் அதை என்ன செய்யணும்? செலுத்தணும். இந்த உலகத்தில் எப்படியோ அப்படியே தான் ஆவிக்குரிய உலகத்திலையும். தேவனுடைய
கட்டளையை மீறுவது பாவம். மறுபடியும் சொல்றேன், தேவனுடைய கட்டளையை, அவருடைய வார்த்தையை மீறுவது பாவம். அதற்கு ஒரு அபராதம் உண்டு. அந்த அபராதம் என்னவென்றால், அந்த தண்டனை என்னவென்றால், ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம், அந்த பாவத்திற்கு என்ன பெனால்டி, என்ன தண்டனை, என்ன அபராதம் என்றால் மரணம். அதுக்கு நாம செலுத்தப்பட வேண்டிய தொகை என்னது? மரணம். தேவனுடைய சட்டத்தை, அவர் வார்த்தையை மீறினால் இதுதான் தண்டனை. ஆதாமுக்கு அங்கு ஏற்பட்டது அதுதான். ஆதாம் மூலமாக வந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கும் ஏற்பட்ட நிலைமை இதுதான். இந்த மரணம் நாம அனுபவிக்க கூடாது என்பதற்காக தேவன் மனிதனாக இறங்கி வந்து நம்ம சார்பில் அந்த மரணத்தை அவர் என்ன செய்து கொண்டார்? ஏற்றுக்கொண்டார். இதுதான் சுவிசேஷம். தேவன் நம்மீது அன்பு கூர்ந்ததினால் அவருடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் அவர் மாற்றல. அந்த சட்டத்தெல்லாம் அவர் ஒதுக்கி என்ன செய்யல? வைக்கவில்லை. அந்த சட்டத்தை அவரே இறங்கி வந்து நிறைவேற்றுகிறார். நான் சொல்றது புரியுதா? அந்த சட்டத்தின்படி தண்டனை என்னதுதான்? மரணம்தான். பாவத்துக்கு என்ன தண்டனை தான்? மரணம்தான். ஆனால் இந்த மரணத்தை நமக்கு கொடுக்க விரும்பாமல் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து என்ன செய்து கொள்ளுகிறார்? ஏற்றுக்கொள்ளுகிறார். அதனால சட்டப்படி நம்ம பாவத்தின் தண்டனையிலிருந்து, மரணத்திலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். இது சுவிசேஷம். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தாலும், நம்ம ரட்சிப்பை பெற்றிருந்தாலும், ஆவியானவர் உங்களுக்குள் என்றென்றைக்கும் தங்கி இருந்தாலும், நீங்க தேவனுடைய வார்த்தையை மீறும் பொழுது அது பாவம்தான். இந்த சட்ட திட்டங்களை அவர் ஒதுக்குகிற தேவன் அல்ல. கிருபை நிறைய பேருக்கு புரியுறது இல்லை. மறுபடி சொல்றேன், நீங்க ரட்சிப்பை பெற்றிருந்தாலும், கிறிஸ்துவை உங்களுக்குள் தரித்திருந்தாலும், நீங்க சட்டத்தை மீறினா என்னதுதான்? பாவம்தான். ஆனால் இந்த இடத்துல ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்றால், நீங்க மனம் திரும்பும் பொழுது மறுபடியும் உங்களை அவருடைய வழிக்குள் சேர்த்து கொள்வதற்காக உங்களுக்குள் அவர் காத்து கொண்டிருக்கிறார். அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை உங்களுக்கு அளிக்கவும் கொடுக்கவும், உள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொக்கிஷத்தெல்லாம் உங்க வாழ்க்கையில வெளிப்படுத்தவும், பாவத்துல தடுமாறி விழும்போது நம்மை உணர்த்தி தூக்கி எடுத்து பலப்படுத்தி நமக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்தத்தில் நம்மை நடத்தவும் அவர் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? கொடுக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கு பேரு தான் கிருபை. அப்போ ஒரு விசுவாசி பாவம் செய்ய முடியுமா? முடியாதா? முடியும். பாவம் செய்யும் பொழுது அவர் செய்ய வேண்டியது மனம் திரும்ப வேண்டியது. எனக்கு அங்க கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு என்பதினால் நான் எப்பொழுது வேண்டுமானாலும் பாவம் செய்யலாம் என்பது அல்ல. இந்த கிருபையின் நோக்கமே நமக்கு கொடுத்திருக்கும் பரிசுத்தத்தை நம் மூலம் வெளிப்படுத்துவதற்கு, தேவ பாதையில் நம்மை நடத்துவதற்கு, அவர் வாழ்வில் நம்மை நடத்தி செல்வதற்கு, கிறிஸ்துவை போல நம்மை உருமாற்றுவதற்கு இந்த கிருபை என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மன்னியாமை அப்படிங்கிறது தேவனுடைய வார்த்தையின்படி ஒரு பாவம்தான். ஏனென்றால் அவருடைய வார்த்தை சொல்லுது, அநேக இடத்துல நீங்க வேதத்தோட மொத்த சுருக்கமும் என்னவென்றால் அன்புதான். இந்த அன்பை நீங்க புரிந்து கொள்ளல அப்படின்னா நீங்க கிறிஸ்துவை என்ன செய்யல? புரிந்து கொள்ளல. நீங்க தீர்க்க தரிசனம் பேசலாம், நீங்க வரங்களை கொண்டிருக்கலாம், நீங்க எப்பேற்பட்ட மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசத்தை கொண்டவர்களாக இருக்கலாம், உங்க மூலம் அற்புதங்கள் நடைபெறலாம். ஆனாலும் அன்பு இல்லை என்றால் அதன் பலன் ஒன்றுமே இல்லை. வேதம் சொல்லுது, நத்திங், அதுல ஒன்றுமே இல்லை. மொத்த சுருக்கமும் அன்புதான். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு?
உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் நீ மறு கன்னத்தை என்ன செய்யணும்? காண்பிக்கணும். நீ தப்பு செய்தால் மட்டும் காண்பி, தப்பு செய்யவில்லை என்றால் காண்பிக்காதேன்னு சொல்லப்பட்டிருக்குதா? இல்ல. அநியாயமாய் அடித்தாலும் அந்த இடத்துல என்ன செய்யணுமா? காட்டணும். இது நியாயமே இல்லையே நீங்க கேட்கலாம். அவருடைய பார்வையில் அது நியாயம். நம்ம பார்வையில எப்படி இருக்குங்கிறது பிரச்சனை இல்லை. ஏனென்றால் நீதி செய்கிறவர் அவர். அப்படி ஒரு கன்னத்துல அடிக்கும் பொழுது மறு கன்னத்தை காட்டுவது என்பது நம்ம ஏமாந்து போறதுக்கு இல்லை, தோற்று போறதுக்கு இல்லை, தேவ நீதியை நிலைநிறுத்துவதற்கு. மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நமக்கு எவ்வளோ நாளும் கோபம் வரலாம். நான் யாரு? நான் இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாது. நான் மன்னிப்பேன், ஆனா என்ன செய்ய மாட்டேன்? மறக்கலாம் மாட்டேன். என் மனசுக்குள்ள அப்படியே நான் புதுசா தினம் நான் ஞாபகப்படுத்தி கொள்ளுவேன். நான் அதை மறந்து போக மாட்டேன். நஷ்டம் யாருக்கு தெரியுமா? அவரவருக்கு தான், மற்றவர்களுக்கு அல்ல. ஏனென்றால் அந்த இடத்தில் வார்த்தையை என்ன செய்கிறோம்? மீறுகிறோம். அவருடைய வார்த்தையை மீறுவதே என்னதுதான்? பாவம்தான். இந்த பாவத்துக்குள்ள செல்லும் பொழுது அவர் கொடுத்த அந்த மன்னிப்பு அங்க என்ன செய்யப்படுதா? தடுக்கப்படுகிறது. எவ்வளோ பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயம் இல்லையா? ஒரு சின்ன ஈகோ, ஒரு சின்ன வைராகியம், ஒரு பகை, நான் என்ன அவங்கள விட குறைஞ்சவங்களா அப்படின்னு நினைக்கிற ஒரு எண்ணம் எதை தடுக்குதா? தேவ வல்லமையை, அவர் கிருபையை, அவர் இரக்கத்தை அது என்ன செய்கிறது? தடுக்கிறது. இது ஒரு ஆவிக்குரிய விதி. விதி என்றால் என்ன? ஒரு பொருளை மேலே தூக்கி போடுறோம், அந்த பொருள் என்ன செய்யும்? கீழே விழும். அதுக்கு பெயர் என்னது? விதி. புவியீர்ப்பு விசை அப்படிங்கிற ஒரு விதி. இந்த விதி எனக்கும் ஒரே மாதிரி தான் செயல்படும், உங்களுக்கும் ஒரே மாதிரி தான் செயல்படும். அது படித்தவர்கள் படிக்காதவர்கள், அழகுள்ளவர்கள் அழகில்லாதவர்கள், வசதி மிக்கவர்கள் வசதி இல்லாதவர்கள்ங்கிற வித்தியாசம் அதுக்கு கிடையாது. அதுக்கு பேர் தான் விதி. அதே போல ஆவிக்குரிய உலகமும் விதிகளினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்க என்னைக்காவது யோசிச்சதுண்டா? உலகத்தையே படைத்தவர் ஏன் மனிதனாக இறங்கி வர வேண்டும்? சுத்தி பார்க்கவா வந்தார்? இல்ல, தன் ஜீவனை கொடுக்க வந்தார். அவர் இருந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? நீங்க வெளிப்படுத்துதல்ல எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பரிசுத்தவான்களும் மூப்பர்களும் தேவ தூதர்களும் ஓயாமல் பரிசுத்தர் 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 என்று 24 மணி நேரமும் அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்களாம்? போற்றி புகழ்ந்து துதிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு இடத்துல இருந்து அவர் ராஜாவாக இறங்கி வரல, அவர் கர்த்தாதி கர்த்தராக வரல, அடிமையின் கோலம் எடுத்து வந்தார். தான் படைத்த படைப்பாக அவர் மாறி வந்தார். நீங்க இயேசு கிறிஸ்து தேவ வல்லமையில இறங்கி வந்தார் என்று நினைத்தீர்கள் என்றால் இல்லை. இந்த பூமியின் மீது மனிதனுக்கு என்ன அதிகாரமோ அந்த இயல்பில் தான் அவர் இறங்கி வந்தார். தம்மை தாமே வெறுமையாக்கி என்றால் அவருடைய தெய்வத்துவத்தை, அவருடைய கர்த்தத்துவத்தை, அவருடைய வல்லமையை அதெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு தான் அவர் என்ன செஞ்சாரா? வந்தார். இது அவருக்கு கடினமா எளிதா? நிறைய பேர் எளிதுன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் அவர் கடவுள், தேவன், எந்த உருவம் என்றாலும் அவர் என்ன செய்யலாம்? மாறலாம். அது ஒரு மேஜிக் நினைப்பாங்க. அது கடினம். நம்மை ஒரு எறும்பு போல மாற சொன்னா மாறுவோமா? வாழ்நாள் முழுவதும் எறும்பாக தான் இருக்கணும்னு சொன்னா மாறுவோமா? அவர் மாறினார். இப்ப சொல்லுங்க, அவருக்கு அது கடினமா எளிதா? கடினம், மிகவும் கடினம். உலகத்தையே படைத்தவர் ஒரு கடினமான ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற அவசியம் என்ன? அதை ஈஸியான ஒரு வழி அவர் தேர்ந்தெடுத்திருக்கலாமே. உலகத்தை அழித்து விட்டு வேறு ஒரு உலகத்தை அவர் படைத்திருக்கலாமே. ஏனென்றால் அவர் படைத்த சட்ட திட்டங்களுக்கு அவர் கீழ்ப்படிந்து வந்தார். தேவன் மாறாதவர், அவருடைய இயல்பு மாறாது.
அவர் படைச்ச விதிக்கு அவர் கீழ்ப்படிந்தார் என்றால் நீங்களும் நானும் ஏமாத்திரம். நீங்களும் நானும் எப்படி கீழ்ப்படியாமல் இருக்க முடியும்? மன்னிக்க வேண்டும் என்றால் அது ஒரு விதி. அதை மீறினால் அது என்னதுதான்? பாவம்தான். இதுக்கு மேல இதுல சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. இது ஒரு ஆவிக்குரிய விதி. நாம் மன்னித்தோம் என்றால் நமக்கு அந்த மன்னிப்பு என்ன செய்யும்? கிடைக்கும். நம்ம மன்னிக்கவில்லை என்றால் அந்த மன்னிப்பின் மூலம் கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள்ல என்ன வரும்? தடை வரும். நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னா அதை தடுக்கிறவர் தேவன் அல்ல. அந்த மன்னியாமை பாவம். அந்த பாவத்தின் மூலம் அங்கு நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறோம். சாத்தான் அந்த இடத்துல சட்டப்படி தேவனோட வல்லமை என்ன செய்ய முடியும்? தடுக்க முடியும். உங்களுக்கு இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். இது யாரை குறிச்சி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, காயீனிடம் தேவன் பேசுகிறார். முதல் மனிதன் ஆதாமுடைய பிள்ளைகள் காயின், ஆபேல். 2 பேரும் தேவனுக்கு காணிக்கை படைக்கிறார்கள். அதுல ஒன்றை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார், ஒன்றை அவர் என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற உடனே காயினுக்கு ஆபேல் மேல என்ன வருது? எரிச்சல் வருது. அந்த எரிச்சலை பார்த்துவிட்டு தேவன் காயினிடம் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? மறுபடி வாசிக்கலாம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? இதுவும் ஒரு விதிதான். நீங்க நன்மை செய்தால் மேன்மை மனிதனிடமிருந்து அல்ல, யார்கிட்ட இருந்து வரும்? கர்த்தரிடத்திலிருந்து வரும். இதுல வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த மேன்மைய நம்ம கர்த்தரிடத்திலிருந்து தேடுறது இல்ல. எங்க தேடிட்டு இருக்கிறோம்? மனிதரிடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த கிரெடிட்டை நம்ம யார்கிட்ட கேட்கிறோம்? உலகத்திலையும் மனிதர்கள் கிட்டையும் கேட்கிறோம். நன்மை செய்தால் என்ன உண்டு? மேன்மை உண்டு. ஆவிக்குரிய விதி அப்படிதான் சொல்லுகிறது. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் என்ன செய்யுமா? பாவம் எங்க படுத்திருக்குமா? இன்னொருத்தவங்க வீட்டு வாசப்படியிலையா? அவரவர் வீட்டு வாசப்படியில என்ன படுத்திருக்குமா? பாவம் படுத்திருக்குமா? அந்த வசனத்தை பாருங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். இந்த படுத்திருக்கும் அப்படிங்கிற வார்த்தைக்கு எபிரேய மொழியில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஒரு விலங்கு 4 கால்களை மடக்கி வாசல்ல படுத்திருக்கின்றது போல, பதுங்கி இருக்கிறது போல, வாய்ப்புக்காக காத்திருக்கிறது போல, அந்த அர்த்தத்துல இந்த படுத்திருக்குங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. நம்ம மன்னிக்காமல் இருக்கும்போது இது என்ன செய்கிறது? நடக்குது. அவரவர் வீட்டு வாசல்ல என்ன படுத்திருக்கு? பாவம் படுத்திருக்கு. உங்களுக்கு இன்னும் எளிமையா சொல்றேன். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். நல்லா பாருங்க, இதுல எதிராளின்னு சொல்லி உங்களை எதிர்த்து வர்ற மனுஷங்களை என்ன செய்யப்படல? போடப்படல. உங்களுக்கு யாரு கஷ்டம் கொடுக்குறாங்களோ, உங்களை யாரு துன்புறுத்துறாங்களோ, யாரு உங்களை தூங்க விடாம செய்யறாங்களோ, அவங்க பேர் இதுல என்ன செய்யப்படல? போடப்படல. உங்க நோயை குறிச்சு அதுல என்ன செய்யப்படல? போடப்படல. உங்க பாவத்தை குறிச்சு அதுல என்ன செய்யப்படல? போடப்படல. எதிராளி யாரா? பிசாசானவன். ஒரே எதிராளி தான் நமக்கு. இந்த எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று என்ன செய்யறானா? வகை தேடி, அப்படின்னா சந்தர்ப்பத்தை தேடுகிறான். யார விழுங்கலான்னு சொல்லி என்ன செஞ்சிட்டு இருக்கானா? சந்தர்ப்பத்தை தேடுறான். நீங்க நினைக்கலாம், அவன் எப்போதாவது தேடிக்கிட்டு இருப்பான், அடுத்த ரவுண்டு வர்றதுக்குள்ள நம்ம தப்பித்து கொள்ளலாம்னு நினைக்காதீங்க. அவன் தூங்குவதே இல்லை.
அவனுக்குன்னு ஒரு கூட்டம் வச்சிருக்கிறான், ஒரு சேனை வச்சிருக்கிறான். எப்படி நம்மளுடைய தேவன் ஒரு சேனை வச்சிருக்கிறாரோ, அவனும் ஒரு சேனை என்ன செஞ்சிருக்கிறான்? வச்சிருக்கிறான். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு சில குட்டி பிசாசுகளை அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? அசைன் பண்ணி வச்சிருக்கிறான். இது சத்தியம், நானா சொல்லல. அதெல்லாம் நம்ம கிட்ட என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குதா? வழி தேடி கொண்டிருக்கிறது. கர்ஜிக்கிற சிங்கம் போலதான். அவன் சிங்கம் கிடையாது. உண்மையான சிங்கம் யூத ராஜ சிங்கம் தான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவன் சிங்கம் போல. அவனால எல்லாத்தையும் விழுங்கலான்னு சொன்னா அவன் விழுங்கிட்டு போக வேண்டிதானே. அவனால எல்லாரையும் என்ன செய்ய முடியாது? விழுங்க முடியாது. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவனோட நோக்கம் என்ன? எதுக்கு அவன் வழி தேடுறான்? தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மையை திருடுவதற்கு என்ன செய்யறான்? வழி தேடுறான். அந்த நன்மையை அழிப்பதற்கு என்ன செய்யறான்? வழி தேடுறான். கொல்லுவதற்கு என்ன செய்யறான்? வழி தேடிக்கிட்டு இருக்கிறான். வழி கொடுத்தாதான் அவனால என்ன செய்ய முடியும்? வர முடியும். எல்லாரோட வாழ்க்கைக்குள்ளேயும் அவனால என்ன செய்ய முடியாது? நுழைய முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்க ஆதியாகமத்துல நீ பாவம் செய்தால் பாவம் உன் வாசற்படியில் என்ன செய்யும்? படுத்திருக்கும்னு சொல்றாரு. அங்க சாத்தான் சட்டப்படி ஒரு வழியை தேடிக்கிட்டு இருக்கிறான். அங்கு காயின் ஆபேல் மீது பொறாமை கொள்ளுகிறார். பொறாமை என்னதுதான்? பாவம்தான். சட்டப்படி அவனுக்கு அங்க என்ன கிடைச்சிருச்சு? வழி கிடைத்து விட்டது. அவன் வாழ்க்கைக்குள்ள செல்றதுக்கு வாசல்ல படுத்துக்கிட்டே இருக்கிறான். அங்க பொறாம வந்த உடனே சட்டப்படி உள்ள என்ன செய்யறான்? நுழையிறான். அவனை தடுக்க முடியாது. ஏனென்றால் அந்த அதிகாரத்தை காயின் அவனுக்கு என்ன செஞ்சிட்டாரு? கொடுத்து விட்டார். சாத்தான் சட்டப்படி செயல்படுகிறவன். ஆவிக்குரிய சட்டப்படி. ஆவிக்குரிய சக்திகள் அது தேவனாக இருந்தாலும் அது சாத்தானாக இருந்தாலும் நீங்கள் அழைத்தால் மட்டுமே அவர்கள் வருவார்கள். நீங்க அழைக்காம 2 பேரும் என்ன செய்ய மாட்டாங்க? வரமாட்டாங்க. தேவனுடைய வார்த்தையை மீறும் போது நம்ம சாத்தானை என்ன செய்யறோம்? அழைக்கிறோம். நம்ம சொல்லலாம், சாத்தானை யாரு அழைப்பா? அவனை யாரு கூப்பிடுவா? அவெல்லாம் வேண்டாம்பா, எனக்கு தேவன் தான் வேணும் ஆசைப்படலாம். ஆனா நம்ம அழைக்கிறது யாரை அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம்? பிசாசு அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். பாவம் செய்யும் போது அவனுக்கு இன்விடேஷன் கொடுக்கிறோம். இதுல எதிராளி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? இந்த எதிராளிக்கு கிரேக்க மொழியில என்ன அர்த்தம் அப்படின்னா, சட்டப்படி உரிமை கோருகிற ஒரு வழக்கறிஞர் என்று அர்த்தம். வெளிப்படுத்துதல் 12:10. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. நம்ம இந்த கர்ஜிக்கிற சிங்கத்துக்கு என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். ஏனென்றால் நம்ம அவருடைய ரட்சிப்பையும் வல்லமையையும் தேவருடைய ராஜ்யத்தையும் நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக. அவன் கேப்பே இல்லாம இருக்கிறான் பாருங்க. எப்போதாவது ஒரு நேரம் இல்ல, இரவும் பகலும் இடைவெளியே இல்லாமல் தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன். நாம தேவனுடைய வார்த்தையை மீறும் போது இவர்கள் இந்த பாவத்தை என்ன செஞ்சிட்டாங்க? சட்டத்தை என்ன செஞ்சிட்டாங்க? மீறிட்டாங்க. எனக்கு சட்டப்படி அவங்க மேல என்ன இருக்கு? அதிகாரம் இருக்கு. தேவன் அந்த இடத்துல என்ன செய்ய முடியும்? அவர் நீதியுள்ளவர், அவர் மாறாதவர். அவரே இறங்கி வந்து ரட்சிப்பையும் கொடுத்து விட்டார். அதை வெளிப்படுத்துவதற்கு ஆவியானவராக நமக்குள்ளும் இருக்கிறார். இதற்கு மேல் நம்ம பாவத்தை தேர்ந்தெடுத்து கொண்டே இருந்தால் அவர் என்ன செய்ய முடியும்? இப்படிதான் அநேக மக்களை அவன் விழுங்கி கொண்டிருக்கிறான். அவன் சும்மாலாம் ஒருத்தங்க வாழ்க்கைக்குள்ள வரல, சட்டப்படி என்ன செய்யறான்?
வருகிறான். சட்டத்தை அவன் பேசுகிறான். அந்த எதிராளி, அட்வர்சரி, அந்த எதிராளிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க அர்த்தம் சட்டப்படி உரிமை கோருகிற வழக்கு. உங்களுக்கு நான் புரியும்படி சொல்றேன். ஒருவர் ஒரு வீடு லோன் போட்டு கட்டுறாங்க. அந்த லோனை அடைக்க முடியல. பேங்க் என்ன பண்ணும்? அந்த வீட்டை ஜப்தி பண்ணிரும். சரியா? அந்த வீட்டை வாங்கினவரால் அந்த ஓனர்ஷிப், உரிமையை என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. அதை என்ஜாய் பண்ண முடியாது. ஏனென்றால் அங்கு நமக்கு வட்டி, கடன் செலுத்த வேண்டி இருக்கிறது. அந்த வட்டியும் கடனும் செலுத்தி தீரும் மட்டும் நம்ம அதை என்ன செய்ய முடியாது? உரிமை கோர முடியாது. இதுதான் சிலுவையில நடந்தது. ஆதாம் எப்ப பாவத்துக்கு கீழே போனாரோ அது ஒரு பாவம்தான், அதுக்கு தண்டனை மரணம்தான். இதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி அந்த கடனை அடைத்திருக்கிறார். அவர் சும்மா அந்த கடனை என்ன செய்யல? அடைக்கல. எபேசியர் 1:7 வாசிக்கலாம். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த இரத்தத்தினால நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? மீட்டு இருக்கிறாரு. அந்த கடனை அவர் திருப்பி செலுத்தின விதம், அவருடைய ரத்தத்தை கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறாரு? அந்த கடனை அடைத்து விட்டார். சட்டப்படி நம்ம கடனாளி கிடையாது. தேவனோட வாழ்வையும் விடுதலையையும் நம்ம சட்டப்படி என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். ஆனா அவருடைய வார்த்தையை மீறும் போது ஒருத்தன் சட்டப்படி உள்ள நுழையிறதுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறான்? காத்து கொண்டிருக்கிறான். ஒரு கடன் ஒருத்தருக்கு கொடுக்கிறாரு, ஒருத்தர் வாங்குறாரு. கடன் வாங்குகிறவர் அந்த கடனை திரும்ப செலுத்தல. கடன் கொடுத்தவர் அவர் மீது வழக்கு போட முடியும். என் கடன் அவர் என்ன செய்யல? திரும்ப செலுத்தல. உரிமை கோரி அங்க வழக்கு என்ன செய்வாரு? போடுவார். அப்படி உரிமை கோரி வழக்கு போடும்போது அந்த கடன் வாங்கினவர்கிட்ட என்ன பொருள் இருக்கிறதோ அதை விற்று அவர் அந்த கடன் என்ன செய்யணும்? கொடுக்கணும். இது உலக பிரகாரமா உள்ள ஒரு விஷயம். ஆவிக்குரிய விஷயமும் அதுதான். நம்ம பாவத்திற்கு உட்படும் பொழுது அங்கு சட்டத்தை என்ன செய்கிறோம்? மீறுகிறோம். ஆவிக்குரிய சட்டப்படி அது என்னதுதான்? பாவம்தான். சாத்தானால சட்டப்படி அங்க ஒரு வழி உண்டாகும். நம்ம மேல அவன் என்ன செய்ய முடியும்? வர முடியும். நம்முடைய பொருட்களை அவனால ஃப்ரீஸ் பண்ண முடியும். நம்முடைய சுகத்தை, நம்முடைய வாழ்வை, நம்ம உறவுகளை இப்படியெல்லாம் அவனால என்ன செய்ய முடியும்? அடிமைப்படுத்த முடியும். அவன் வருகின்ற வழி இதுதான். இது அநேகருக்கு என்ன செய்யறது இல்லை? தெரியறது இல்லை. அந்த பாவத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது, மன்னியாமைக்கு இடம் கொடுக்கும் போது அவன் தேவன் கிட்ட சொல்றான், அவங்க சட்டப்படி எனக்கு அங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? இடம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த மன்னியாமையில நிக்கிறாங்க. உங்க வார்த்தை என்ன சொல்லுது ஆண்டவரே? ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்லுகிறது. ஒருவரை ஒரு கன்னத்தில் அடித்தால் இன்னொரு கன்னத்தை காட்டு என்று சொல்லுகிறது. அவர்கள் என்ன செய்யல? காட்டல. காட்டாதது மாத்திரம் இல்ல, கசப்ப வச்சிருக்கிறாங்க. மன்னிக்கல, வைராக்கியத்தை வச்சிருக்கிறாங்க. சட்டப்படி எனக்கு அவங்க மேல என்ன இருக்கு? உரிமை இருக்கு. புரியுதா? எவரை விழுங்கலாமோ என்று வாசற்படியில அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கானா? படுத்திருக்கிறான். அதுவும் சட்டப்படி நுழைவதற்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மன்னியாமை சின்ன விஷயம் கிடையாது, பெரிய விஷயம் அது. ஒரு திருடனால யாரு வீட்டுல திருட முடியும்னு நினைக்கிறீங்க? பாதுகாப்பு இல்லாத இடம், ஆட்கள் இல்லாத இடம், கதவு பலவீனமா இருக்கிற இடம், ஆட்கள் புழங்காத இடம், நடமாடாத இடம். அங்கதான் திருடனால என்ன செய்ய முடியும்? திருட முடியும். பலவீனமாக இருக்கின்ற இடம். அது போல இந்த ஆவிக்குரிய திருடனும் நம்முடைய பலவீனத்தை தேடி வழி தேடி கொண்டிருக்கிறான். எந்த இடத்துல நம்முடைய பலவீனம்?
அதுல நம்ம எப்போ சட்டத்தை மீறுவோம் சொல்லி வாசற்படியில என்ன செஞ்சுட்டு இருக்கானா? படுத்துக்கிட்டு இருக்கிறான். பதுங்கி இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான், சட்டப்படி நம் வாழ்வில் நுழைவதற்கு. அப்போ இந்த திருடனை எப்படி எதிர்க்கிறது? எப்படி நம்ம அவருடைய பாதுகாப்புக்குள்ள செல்றது? எப்படி நான் இழந்த பொருளை மீட்பது? ஏன்னா சட்டப்படி நம்ம கடனை செலுத்தலை அப்படின்னு சொன்னா அந்த பொருளை அவன் என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். ஏன்னா நான் கடன் பட்டு இருக்கிறேன். நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியுதா? அதுதான் பவுல் சொல்றாரு எபேசியர் 4:27. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது என்று தேவனிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் இருக்குதா? பிசாசுக்கு என் வாழ்வில் இடம் கொடுக்க கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்ளுங்கள்னு இருக்குதா? இல்ல. பிசாசுக்கு இடம் கொடாமல் யாருதான் இருக்கணும்? அவரவர் இருக்கணும். அவரவர் வாழ்க்கைக்கு அவரவர் தான் என்ன செய்யணும்? இருக்கணும். என்னோட பிள்ளையாக இருந்தாலும் சரி, எனக்கு வேண்டியவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக நான் என்ன செய்ய முடியாது? ஜெபிக்கலாமே தவிர அந்த அத்தாரிட்டி, அந்த ரைட்ஸ், அந்த தேர்ந்தெடுக்கும் உரிமை அவரவர்களுக்கு தான் இருக்கிறது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஏனென்றால் அவன் சட்டப்படி பலவீனத்தின் பக்கத்துல வழி தேடி கொண்டிருக்கிறான். ஒரு கோர்ட்ல கேஸ் போடுற மாதிரி தான். இவங்க அதை என்ன செஞ்சுட்டாங்க? மீறிட்டாங்க. இது எனக்கு சொந்தம். திருடன் உள்ள வந்தா நமக்கு வாழ்வு கொடுக்கிறதுக்காக வர்றான்? நமக்கு நன்மையை செய்யறதுக்கு வர்றானா? தேவனிடமிருந்து பிரிப்பதற்கு, அவருடைய வல்லமையிலிருந்து பிரிப்பதற்கு, அவருடைய சமாதானத்தை திருடுவதற்கு, அவர் சுகத்தை திருடுவதற்கு, அவர் ஆசீர்வாதத்தை திருடுவதற்கு. இதுக்கு இடம் கொடுக்கிற இடம் எங்க? மன்னியாமை. அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நிறைய இடங்கள் இருக்கு. மிக முக்கியமான இடம் இதுதான். யாருனாலும் நீங்க கேட்டு பாருங்க, மன்னிக்காத ஒரு இடம் இருக்கும். யாருமே இல்லை என்று என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. இப்போ நான் மன்னியாமைன்னு சொல்லும் போது உங்க நினைவுகள்ல எத்தனை நபர் வந்துட்டு போனாங்க? வரிசையா கியூல என்ன செய்யறாங்க? நிக்கிறாங்க. அப்போ ஒரு குட்டி பிசாசு இல்ல, நிறைய பிசாசு வாசல்ல என்ன செஞ்சிட்டு இருக்கு? படுத்திருக்கு, வழி தேடி கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன தீர்வு? மனம் திரும்புறது தான். நம்முடைய வல்லமையில இல்ல. இதை நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். நம்ம வல்லமையில இதை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அவர் வல்லமைய விசுவாசிச்சு அதை சார்ந்து கொள்றது தான். நீங்க செய்ய வேண்டியது அந்த தீர்மானம் தான். ஒரு கசப்பு எனக்கு ஒருவரை குறித்து வருகிறதா? மறுபடியும் நான் சொல்றேன், நம்ம தப்பு செய்யறதுனால சண்டை வர்றது இல்லை. அநியாயமாக நம்ம குற்றம் சாட்டப்படும் பொழுது, அநியாயமாக நம்ம துன்புறுத்தப்படும் பொழுது, அநியாயமாக ஒருவர் எனக்கு விரோதமாக செயல்படும் போது அதுல மன்னிக்க சொல்லிதான் வேதம் என்ன செய்யுது? சொல்லுது. அது சட்டம். நம்ம ரோட்ல பைக்ல போகும்போது ஹெல்மெட் இல்லாம போக முடியுதா? அது என்ன சட்டம்? அது அது போல நான் கேள்வி கேட்க முடியாது. அது என்னதுதான்? சட்டம். அதுதான். அவங்க நல்லவர்களோ கெட்டவர்களோ, எனக்கு நன்மை செஞ்சிருக்கிறாங்களோ தீமை செஞ்சிருக்கிறாங்களோ, மன்னிக்க வேண்டும் என்பது எனக்கு அவர் கொடுத்திருக்கிற சட்டம். இந்த இடத்துல நம்ம உணர்வுகள் என்ன சொன்னாலும் சரி, மன்னிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நம்ம என்ன செய்யணும்? எடுக்கணும். ஏன் அந்த தீர்மானம் எடுப்பது இல்லை? தேவ பலத்தை விட நம்முடைய பலத்தை என்ன செய்யறோம்? சார்ந்து கொள்றோம். தேவனோட நீதியை விட நம்ம நீதி மேல நமக்கு நம்பிக்கை அதிகம் இருக்கு. இதுல நான் தோத்து போக போறது இல்லை. எனக்கு மகிமை தேவனிடத்திலிருந்து வரப்போகிறது. எனக்கு தேவன் வைத்திருப்பதை யாராலும் தடுக்க முடியாது. எனக்கு விரோதமாக உருவாகும் ஆயுதம் இயேசுவின் நாமத்தினால வாய்க்காமல் போகும் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருந்ததுன்னு சொன்னா, உங்களால மன்னிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். இன்னும் தேவன் மேல எனக்கு என்ன வரல? நம்பிக்கை வரல. இதை நான் தான் மன்னிக்கணுமா? ஒவ்வொரு முறையும் நான் தான் பொறுத்து போகணுமா? ஒரு நாளைக்கு நான் 7 தடவை நான் மன்னிக்கிறேனே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பேதுருவும் இதே கேள்வியை தான் இயேசு கிறிஸ்துட்ட கேட்கிறாரு. ஒரு நாளைக்கு 7 தடவை மன்னிச்சா போதுமா?
ரொம்ப அதிகமா நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு கேட்கிறாரு. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இல்ல இல்ல, ஒரு நாளைக்கு 770 தடவை. அப்படி என்றால் ஒரு நாளைக்கு 490 தடவை. அப்போ 490 தடவை நான் மன்னிக்கணும்னு சொல்லி நம்ம என்ன அவசியம் இல்ல. அதுக்கு அர்த்தம் கவுண்ட்லெஸ், எண்ணிக்கை இல்லாத அளவு. நான் மன்னிக்கவும் செய்யணும், மன்னிப்பு கேட்டா நான் என்ன செய்யணும்? கொடுக்கவும் செய்யணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க மன்னிக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல தீர்மானம் எடுத்து நீங்க மனம் திரும்பும் பொழுது, அவரை சார்ந்து கொள்ளும் போது, அவருடைய ரத்தம் உங்களை சுத்திகரிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே அந்த ரட்சிப்பை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். நம்ம எந்த இடத்துலலாம் தடுமாறி விழுகிறோமோ அந்த இடத்துலலாம் நம்மளை கழுவுவதற்கு அந்த ரத்தம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? காத்து கொண்டே இருக்கிறது. நிறைய பேர் விபச்சாரம், கொலை பண்றது இதெல்லாம் பெரிய பெரிய பாவம்னு நினைப்பாங்க. உண்மையிலே பெரிய பாவம் என்ன தெரியுமா? மன்னியாமை. ஏன் தெரியுமா? இந்த விபச்சாரம், கொலை செய்யறது, போதைப் பொருள் அடிமையா இருக்கிறது, இவங்களுக்கெல்லாம் பாவிங்கிறது அவங்களுக்கு என்ன செய்யும்? தெரியும். நான் பாவி, எனக்கு இதுல ஒரு விடுதலை வேணும், தேவன்கிட்ட போறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஒரு சாத்தான் கொடுக்கின்ற குற்ற மனசாட்சியில அவங்க நின்றுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்கனவே சிலுவையில் அங்கே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க கிறிஸ்துவிடம் வந்தார்கள் என்றால் அந்த மன்னிப்பு அவங்க என்ன செய்ய முடியும்? பெற முடியும். ஆனா இந்த மன்னியாமை தான் கிறிஸ்துவுக்கிட்ட வர விடாது. தன்னோட காயத்தை அது தடவி விட்டு கொண்டே என்ன செய்யும்? இருக்கும். அதை பெருசாக்கிக்கிட்டே இருக்கும். எனக்கு இப்படி நடந்து விட்டது, எனக்கு இப்படி ஒரு அநியாயம் இருக்கு, அந்த சுய நீதி அங்க வந்துடும். ஏனென்றால் நான் நல்லா ஜெபிக்கிறேனே, நான் நல்லா உபவாசிக்கிறேனே, நான் நல்லா வேத வாசிக்கிறேனே, நான் நல்லா ஆலயத்துக்கு போறேனே, யாருக்கு எந்த அநியாயமும் செய்யறது இல்லை. இந்த மன்னியாமை நமக்கு ஒரு சின்ன விஷயமாக மாறுது. அதுல எனக்கு மன்னிப்பு தேவை என்பதே நமக்கு என்ன செய்யறது இல்லை? தெரியறது இல்லை. நான் மாற வேண்டும் என்ற இடமே நமக்கு அங்க என்ன செய்யறது இல்லை? புரிகிறது இல்லை. நமக்கு தேவை என்று ஒன்று இருக்கிறது என்பது தெரியாம எப்படி அந்த இடத்துல கிருபையை பெற முடியும்? பாவிக்கு ஏற்கனவே பாவிங்கிற உணர்வு என்ன செய்யுது? இருக்குது. மன்னியாமையில இருக்கிறவங்களுக்கு எனக்கு அங்க கிருபை தேவைங்கிற உணர்வு என்ன செய்யல? இல்ல. யார்கிட்ட தேவன் செயல்பட முடியும்? எனக்கு கிருபை தேவைங்கிறவங்க கிட்ட தான் என்ன செய்ய முடியும்? செயல்பட முடியும். நான் செய்யறது சரிதான் சொல்றவங்க கிட்ட அவரால் என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. இப்ப சொல்லுங்க, எந்த பாவம் பெருசு? மன்னியாமை. இந்த மன்னியாமையில இருந்துகிட்டு மாத்திரை போடுறதும், பிரச்சனைகள்ல போராடிக்கிட்டு இருக்கிறதும், படுத்தா தூக்கம் வராம இருக்கிறதும், ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்றதும், அதுலெல்லாம் விடுதலை வேணும்னு நினைக்கிறோம். ஆனா ஒரு பெரிய வாசல் அங்க என்ன செஞ்சு வச்சிருக்கிறோம்? பிசாசுக்கு திறந்து வச்சிருக்கிறோம். வாசப்படியில படுத்திருக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கிறோம். ஒரு வீட்டுல எங்கெல்லாம் பலவீனமா வாசல் இருக்குதோ அதெல்லாம் நம்ம சரி செய்யணும்னு நினைப்போம் இல்லையா? அப்பொழுதுதான் திருடனால உள்ள என்ன செய்ய முடியாது? வர முடியாது. விசுவாசியும் அப்படிதான் இருக்கணும். எந்த இடத்துல பலவீனம் இருக்குதோ அதெல்லாம் கண்டுபிடித்து அவருடைய பலத்தை கொண்டு நம்ம பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த இடத்தை சரி செய்யறதுக்கு அவரை சார்ந்து கொள்ளணும். அவர் இல்லாமல் முடியாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்றாரு. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒரு திராட்சை செடியிலிருந்து கொடி எப்படி பிரியாதோ அது போல அவரிடமிருந்து நாம என்ன செய்ய முடியாது? பிரிய முடியாது. அந்த கொடிக்கு ஒரு நாள் செடியோட இணைஞ்சிருந்தா போதுமா? ஒரு வாரம் இணைஞ்சிருந்தா போதுமா? இல்ல ஒரு மாசம் இணைஞ்சிருந்தா போதுமா? அது உயிரோடு இருக்கணும்னா அது என்ன செய்யணும்? இணைஞ்சுதான் இருக்கணும். அது போலதான் நாமும் அவரும். அவருடைய வாழ்வு நமக்குள்ள வெளிப்படாம அந்த மன்னிப்பை நம்மளால என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. நம்ம பலத்துலதான் நிற்போம். அவருடைய வல்லமையில நம்ம பலப்படுற வரைக்கும் மன்னிப்புங்கிற இடத்துக்கு நம்மளால என்ன செய்ய முடியாது? போக முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்குள் அவர் கொடுத்த மீட்பை விசுவாசித்து, அங்க வசனம் சொல்லுது 1 யோவான் 1:9.
நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் எப்படி இருக்கிறாரா? உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். அப்படின்னா அவர்கிட்ட தவறே வராதுன்னு அர்த்தம். அவர் சொன்னதுதான். நான் உன் கூடவே இருக்கிறேன்னு அவர் சொன்னாருன்னா, நீங்க உணர்ந்தீர்கள் என்றாலும் உணரவில்லை என்றாலும் அந்த வார்த்தைக்கு அவர் நீதியுள்ளவராக இருக்கிறார். உங்களோட நீதியின் அடிப்படையில இல்ல, அவர் நீதியுள்ளவர். அந்த வார்த்தையை அவர் காப்பாற்றுகிறார். நம்ம நல்லவர்கள் என்பதினால் இல்லை. உண்மையும் நீதியுங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். அவர் நீதியுள்ளவர். அதனாலதான் அவர் சாத்தான்ட்ட கூட எப்படிதான் அவர் செயல்படுறாரு? நீதியோடு தான் என்ன செய்யறாரு? செயல்படுறாரு. சாத்தான் கிட்ட கூட அவருக்கு ஒரு நேர்மை இருக்கிறது. அவர் நீதி தவறாதவர். விசுவாசிகள் அவன் எப்படி பிடிக்கிறான் அப்படின்னு சொன்னா, சட்டப்படிதான் என்ன செய்யறான்? வருகிறான். தேவன் கிட்ட அந்த சட்டத்தை தான் அவன் பேசுறான். உங்க வார்த்தையை அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? மீறிட்டாங்களே. இந்த இடத்துல நம்ம அவருடைய வார்த்தைக்கு திரும்புறது. ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லி இருக்கு அப்படின்னு சொன்னா, அது எனக்கு பாரம் கிடையாது, எனக்கு நன்மை. என்னுடைய சந்தோஷத்தை இழக்க செய்யற இடம் அது இல்லை. எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க செய்கின்ற ஒரு இடம். உலகம் பைத்தியம்னு சொல்லலாம். நமக்கு மகிமை யார்கிட்ட இருந்து வரணும்? கர்த்தர்கிட்ட இருந்து வரணும். தேவனை நம்பியவர்கள் எங்கேயாவது வெட்கப்பட்டு போனதுண்டுன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கா? அவங்க முகங்கள் பிரகாசம் அடைந்ததுன்னு வேதம் சொல்லுது. ஒருவர் கூட வெட்கப்பட்டு போனது இல்லை. ஒரு சாட்சி ஒன்று வாசிச்சேன், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு தேவ மனிதர், அமெரிக்கால உள்ள ஒரு மிஷனரி. அவர் ஒவ்வொரு நாடாக ஊழியம் செஞ்சாராம். அப்படி செய்யும் போது அவரோட ஊர்ல இருந்து அவர் கிளம்பும் போது அவருடைய பாக்கெட்ல $2 தான் இருந்துதான். அவர் ஒரு கப்பல்ல ஏறிட்டாரு, இன்னொரு ஊருக்கு போகணும்னா அவரோட நாட்டோடு அவரால் தொடர்பு கொள்ள முடியாது. ஃபோன் வசதி கிடையாது. அவருடைய சர்ச்சால அவருக்கு என்ன செய்ய முடியாது? சப்போர்ட் பண்ண முடியாது. ஒரு $2 வச்சுட்டு அவர் எப்படி உலகம் முழுவதும் செல்ல முடியும்? எப்பேற்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தால் அந்த இடத்துக்கு அவர் போக முடியும்? ஒரு தெய்வ மனிதர் கேட்டாரா, இந்த காசு இல்லாம உங்களால எப்படி போக முடியும்? ஏனென்றால் என் விசுவாசம் அவரிடத்தில் இருக்கிறது. பணம் இல்லாமல் நான் இறந்து விட்டால் என் கல்லறையில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததினால் இவர் இறந்து விட்டார் என்று எழுதட்டும். புரியுதா? அங்க விசுவாசம் எப்படி இருக்குது? நாமும் அதை சொல்லுவோம், ஆனா ஆக்ஷன்ல அது என்ன செய்யாது? வராது. அது பணத்தை பார்த்தாதான் என்ன செய்யும்? வரும். விசுவாசம் என்பது சொல்லுவது அல்ல, பேச்சு அல்ல. விசுவாசம் என்பது செயல், ஆக்ஷன். நிறைய பேர் இதுல ஏமாந்து நிக்கிறாங்க. நான் விசுவாசிக்கிறேனே, நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன், நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்றது சொல் அல்ல. என்னது? செயல். நான் நன்மை செய்ய வேண்டும், அந்த தவறை நான் மறக்க வேண்டும். மன்னிப்பு என்பது மறந்து போவது. நம்முடைய பாவத்தை தேவன் அக்கௌண்ட்ல வச்சிருக்கிறாரா இல்லையா? இல்லை. முதுகுக்கு பின்னாடி என்ன செஞ்சிட்டாரா? எரிந்து விட்டார். அவரோட மன்னிப்பு அதுதான். அவர் என்னுடைய பாவத்தை முதுகுக்கு பின்னாடி எரிஞ்சிட்டாரு. நான் இன்னொருவர் ஒரு பாவத்தை நான் லிஸ்ட் போட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கேன்? வைத்து கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு அப்படி நடந்தது, இன்றைக்கு இப்படி நடந்தது, இன்னொரு நாள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறோம். வசனம் சொல்லுது, நியாய தீர்ப்புக்கு முன்னால் இரக்கம் என்ன செய்ய வேண்டும்? மேன்மை பாராட்ட வேண்டும். தேவன் நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நமக்கு எதை காண்பித்திருக்கிறார்? இரக்கத்தை காண்பித்திருக்கிறார். அந்த இரக்கத்தை நாம் இன்னொருவருக்கு கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க தீர்மானம் எடுத்து பாருங்க, தோத்து போக மாட்டீங்க. உங்க முகம் வெட்கப்பட்டு போகாது. யுத்தம் உங்களுடையதாக இல்லாமல் யுத்தம் யாருடையதாக இருக்கும்? கர்த்தருடையதாக இருக்கும்.
நானே உங்களுக்கு பதில் செய்வேன்னு சொல்றாரு. உங்க சார்பா நானே செயல்படுவேன்னு சொல்றாரு. இந்த இடத்துக்கு செல்லக்கூடாது என்று அவன் உங்கள் வாழ்வில் அந்த கசப்பையும், மன்னியாமையையும், பகையையும், வைராக்கியத்தையும், பொறாமையையும், எரிச்சலையும் கொடுக்கிறதுக்கு அவன் காத்துக்கிட்டு இருக்கிறான். ஏனென்றால் அதெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டோம் என்றால் அவனுக்கு வழி விடுகிறோம். ஒரு ஆவிக்குரிய விதி என்ன என்றால், நீங்க எதை கூப்பிடுகிறீர்களோ அது வரும். நீங்க பாவத்தை கூப்பிட்டீர்கள் என்றால் பாவத்தோடு சாத்தான் வருவான். நீங்க தேவனுடைய வார்த்தையை பிடிப்பீர்கள் என்றால் அவர் அதில் வெளிப்படுவார். ஆனா ஒரு நாளைக்கு எத்தனை முறை நாம் யாரை அழைக்கிறோம்? யாரை அழைக்கிறோம்? நீங்க கசப்ப பேசினீர்கள் என்றால் வாசற்படியில படுத்திருக்கிறத உள்ள என்ன செய்றீங்க? கூப்பிடுகிறோம். ஒருத்தங்களை அங்க நியாயம் தீர்த்தீர்கள் என்றால், ஒருத்தங்க செஞ்ச செயல்களை உங்க சிந்தனையில வீடியோ மாதிரி போட்டு பார்த்து கொண்டு இருந்தீர்கள் என்றால், படுத்திருக்கிறத உள்ளவான்னு என்ன செய்கிறோம்? கூப்பிடுகிறோம். சட்டப்படி அவன் வருகிறான். அவன் திருடன் தான், ஆனா அவன் சட்டப்படி தான் என்ன செய்யறான்? வருகிறான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடி வாசிக்கலாம். மத்தேயு 6:14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். 14வது வசனம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு என்ன செய்வாரா? மன்னிப்பாரா. ஒரு தராசு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் தேவன் நமக்கு கொடுத்த மன்னிப்பின் பலன்கள், இன்னொரு பக்கம் நமக்கு தீங்கு செஞ்சவங்க செஞ்ச செயல்கள். எது பெருசு? தேவன் நமக்கு கொடுத்த மன்னிப்பு பெருசு. நம்ம மீட்கவே முடியாத ஒரு இடத்துல இருந்தோம். நம்மால் நம்மை நாமே மீட்க முடியாது. ஒரு மனிதரால் இன்னொரு மனிதரை என்ன செய்ய முடியாது? மீட்க முடியாது. ஆவியில் மரித்த ஒரு நிலைமை, தேவனுடைய உறவுக்குள் செல்ல முடியாத ஒரு நிலைமை, அவருடைய மடியில போய் உட்கார முடியாத ஒரு நிலைமை, அவருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாத ஒரு நிலைமை. அப்பேற்பட்ட இடத்துல இருந்து அவர் மன்னிப்பை கொடுத்து நமக்கு அந்த கிருபை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறார். அப்பேற்பட்ட பெரிய மன்னிப்பை நாம பெற்றுக்கொண்டு ஒரு சின்ன மன்னிப்பை கொடுக்கறதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நீதி, நியாயம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? பேசிக்கொண்டிருக்கிறோம். மத்தேயு 18:21 முதல். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். பேதுரு நம்ம சார்பில் என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. நாமளும் அப்படிதான் என்ன செய்வோம்? நான் எத்தனை தடவை மன்னிக்கிறது? பேதுரு நமக்காக முன்னக்கூட்டியே என்ன செய்கிறார்? கேட்டு வைத்திருக்கிறார். அடுத்த வசனம். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். இது இன்னொரு சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கும், ஒரு நாளில் 770 தடவை. அப்படி என்றால் நாம் மன்னிப்பு என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும்? கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்கு அடுத்த வசனம். எப்படி எனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பரலோக ராஜ்யம் ஒரு எஜமான் கணக்கு பார்க்கிறதுக்கு ஒப்பா இருக்குதான். தன்னிடத்துல வேலை பார்த்த ஒரு ஊழியக்காரன் கிட்ட கணக்கு பார்ப்பதற்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த எஜமான் கிட்ட வேலை பார்க்கிற ஒருவர் 10,000 தாலந்து கடன் பட்டிருந்தாராம். அதை கொடுக்கறதுக்கு அவருக்கு வழியே கிடையாது. அந்த ஜென்மம் முழுக்க
இருந்தாலும் அதை அவரால் என்ன செய்ய முடியாது? அடைந்து தீர்க்க முடியாது. அங்கு அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, முந்தின வசனம் வாங்க. கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். கடன் வசூலிக்கிறது அதுதான். ஒரு இதுல நம்ம கடனை செலுத்த முடியலைன்னா நம்ம கிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் என்ன செய்யணும்? கொடுத்துதான் தீரணும். அது ஒரு சட்டம், அதுதான் நியாயம், அதுதான். உடனே இந்த ஊழியக்காரன் என்ன செய்யறாரா, எஜமான்ட்ட போய் மன்னிப்பு கேட்கிறாரு, நேரம் கேட்கிறாரு. நான் எப்படியாவது உங்க கடனை நான் என்ன செஞ்சிடறேன், அடைச்சிடுறேன், எனக்கு கொஞ்சம் இரக்கம் காண்பீங்க. அந்த எஜமானோ மனது இறங்கி அவருக்கு மன்னித்து அந்த கடனையும் என்ன செஞ்சிட்டாரா, கேன்சல் பண்ணிட்டாரா. நீ என்ன செய்ய வேண்டாம், கொடுக்க வேண்டாம், அவனுக்கு நான் மன்னிப்பும் கொடுத்திருக்கிறேன், நான் இரக்கத்தையும் என்ன செஞ்சிருக்கிறேன், காண்பித்திருக்கிறேன். அதுக்கு அடுத்த வசனம். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். பாருங்களேன், அவர் எவ்வளவு கடன் பட்டிருந்தாரா? 10,000 தாலந்து. அவர் வாழ்நாள் முழுவதும் அவரால் தீர்க்க முடியாத ஒரு கடன். அதுக்கு நிர்வாகமே இல்லை. அதிலிருந்து ஒரு இரக்கத்தை பெற்ற அவர், மன்னிப்பை பெற்ற அவர் தன்னிடம் 100 வெள்ளிப்பணம், ரொம்ப சொற்ப பணம், அந்த 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவர்கிட்ட அவர் எப்படி கேட்கிறாரா அப்படின்னா, அவரை கண்டு பிடித்து தொண்டையை நெரித்து. நமக்கு இது என்ன ஒரு ஆளுன்னு தோணுது. இந்த இடத்துல நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அடுத்த வசனம். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். எவ்வளவு ஒரு கொடூரமா இருக்கு இல்லையா? அவருக்கு ஒரு இரக்கம் கிடைச்சிருக்கு. அவர்கிட்ட சொற்ப பணம் கடன் வாங்கின ஒருத்தரும் காலில் விழுறாரு, நான் எப்படியாவது அடைச்சிடுறேன், எனக்கு இரக்கம் காண்பீங்க. நோ நோ, கொண்டு போய் ஜெயிலில் தூக்கி என்ன செய்யறாரு, போடுறாரு. அடுத்து 31வது வசனம். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரன் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். அதாவது அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற மற்றொரு வேலைக்காரர் போய் எஜமான்ட்ட சொல்றாங்க. அவர் துக்கப்பட்டு சொல்றாரா, ஏன்னா அவருக்கு எப்பேற்பட்ட இரக்கம் கிடைச்சிருக்கு. அந்த இரக்கத்தை கொடுக்கறதுக்கு அவருக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. இதை கேட்டு கோபம் அடைந்து எஜமான் அந்த வேலைக்காரனை கூப்பிட்டு, அந்த முதன வசனம் வாங்க. பொல்லாத ஊழியக்காரனே, மன்னிப்பு கொடுக்கலாட்டி நம்மளோட கேரக்டர் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு, பொல்லாத கேரக்டரா. பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு நான் என்ன செஞ்சிட்டேன், மன்னிச்சிட்டேன். அடுத்த வசனம். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலையாளுக்கு இறங்க வேண்டாமோ. நான் உனக்கு இறங்கினேன் இல்ல. தேவன் எதிர்பார்க்கிறதில் என்ன தவறு, அவர் சட்டத்துல என்ன தவறு, அவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்வதில் என்ன தவறு, அந்த நீதியில் என்ன தவறு, அவர் இறங்கி இருக்கிறாரே. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் சக மனிதரிடம், உறவுகளிடம், நண்பர்களிடம் நீ இறங்க வேண்டாமோ என்று சொல்லி, அந்த அடுத்த வசனம் பாருங்க. அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். உபாதிக்கிறவர்கள் அப்படின்னா தண்டனைன்னு நீங்க எடுத்துக்கொள்ளலாம், ஜெயில் நீங்க என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அதே போல அவரிடம் பெரிய மன்னிப்பை பெற்ற நாம் பிறருக்கு மன்னிப்பை கொடுக்கவில்லை என்றால் சட்டப்படி உபாதிக்கிறவனை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், பெற்றுக்கொள்றோம். நாம தான் அதை என்ன செஞ்சுக்கிறோம், தேர்ந்தெடுத்து நாம தான் அந்த இடத்துக்கு என்ன செய்யறோம், போகிறோம். இப்ப எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு இடம் இல்லையா மன்னியாமை என்பது.
நமக்கு வலிக்கலாம், அவமானமா இருக்கலாம், காயங்கள் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து எனக்காக அவமானப்பட்டாரே, இயேசு கிறிஸ்து எனக்காக அடிக்கப்பட்டாரே, செய்யாத தவறுக்கு அவர் என்ன செய்தார்? அந்த விலையை செலுத்தி இருக்கிறாரு. அப்படிதான் எனக்கு ஒரு மன்னிப்பு அவர் என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அதை கொடுக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். அதுக்கான வல்லமையை அவர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். நீங்க மனம் திரும்பினா போதும், நீங்க தீர்மானம் எடுத்து அந்த கிருபையை பிடித்து கொண்டால் போதும். எனக்கு இந்த இடத்துல மன்னிக்க முடியலப்பா, என்னால் அந்த காயத்தை மறக்க முடியல. ஆவியானவரே, உங்க பலத்தை நான் சார்ந்து கொள்றேன், நான் மன்னிக்கணும், நான் தீர்மானம் எடுக்கிறேன். உங்க அன்பு எனக்கு உதவி செய்யட்டும், உங்க கிருபை என்ன அதுல தாங்கட்டும். உங்களுக்கு ஒவ்வொரு நேரம் உங்களுக்கு உங்க சிந்தனையில வீடியோ மாதிரி வரும்போதெல்லாம் அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. உங்களுக்காக அவர் கடன் செலுத்தினதை பாருங்க. அந்த கடன் அவர் அடைத்து முடித்து விட்டார். நீங்க கடனாளி இல்லை. கொலோசியர் 2 அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இருளின் அதிகாரத்துல இருந்தவங்களை விடுதலையாக்கி ஒரு பெரிய பேமெண்ட், ஒரு பெரிய விலைக்கிரயம் கொடுத்துதான் அந்த விடுதலை என்ன செஞ்சிருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாரு. நமக்கு எதிரிடையாக அந்த வசனத்தை வாசிக்கலாம். கொலோசியர் 2:14. நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, நாம் பாவி என்று நமக்கு எதிராக எது குற்றம் சாட்டி கொண்டிருந்ததோ அதை நமக்கும் தேவனுக்கும் இடையே இல்லாமலாக்கி விட்டார். நம்மளால நேரடியாக தேவன்கிட்ட என்ன செய்ய முடியும்? போக முடியும். இயேசு கிறிஸ்து இதை தான் சிலுவையில செய்து முடித்திருக்கிறார். நம்மள பாவின்னு சொல்லி யாருமே குற்றம் சாட்ட முடியாது. நாம அந்த பாவத்தை தேடி போனால்தான் உண்டு. அந்த இடத்துலையும் நீங்க மனம் திரும்பும் போது அவருடைய ரத்தம் உங்களை சுத்திகரித்து அவருடைய வல்லமை உங்க மூலம் வெளிப்படுறதுக்கு அந்த கிருபை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? காத்து கொண்டிருக்கிறது. இந்த மன்னியாமை என்பது ஒரு கீழ்ப்படியாமை. இந்த மன்னியாமை என்பது ஒரு பாவம். இந்த மன்னியாமை என்பது கர்ஜிக்கிற சிங்கம் போல இருக்கிற எதிராளியை நம்ம வாசப்படியில் அது என்ன செய்ய வைக்குது? படுக்க வைக்குது. சட்டப்படி அவனுக்கு உள்ள நுழையிறதுக்கு, நம்ம மேல ஒரு கேஸ் போடுறதுக்கு ஒரு இடத்த நம்ம என்ன செய்யறோம்? உண்டாக்கி கொடுக்கிறோம். கேஸ் போடுறதுக்கு நம்ம என்ன செய்யறோம்? உண்டாக்கி கொடுக்கிறோம். எந்த இடத்துல எல்லாம் மன்னியாமை இருக்கோ அங்கெல்லாம் ஒரு கேஸ் அவன் என்ன செஞ்சு வச்சிருக்கிறான்? போட்டு வச்சிருக்கிறான். தேவனுடைய வார்த்தையை இவங்க என்ன செஞ்சுட்டாங்க? மீறிட்டாங்க. குற்றம் சாட்டுகிறவன், அவனுக்கு பேரே என்னது? குற்றம் சாட்டுகிறவன். சட்டப்படி அவன் வழி தேடிக்கிட்டு இருக்கிறானா? ஆவிக்குரிய சட்டம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையை எங்களுக்கு எளிமையாக கற்று தந்தீர். ஆவிக்குரிய சட்டத்தை, விதிகளை எங்களுக்கு புரிய வைத்திருக்கிறீரப்பா. நாங்கள் கீழ்ப்படியாமைக்குள் செல்லும் பொழுது உம்முடைய வார்த்தையை மீறுகிறோம். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கிறது. அது உள்ளே நுழைவதற்கு, சட்டப்படி நுழைவதற்கு நாங்கள் இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த உபாதிக்கிறவர்கள் வந்து அந்த இடத்துல திருடுவதற்கும், கொல்லுவதற்கும், அழிக்கிறதற்கும் வகை நாங்கள் உண்டு பண்ணுகிறோம். இந்த மன்னியாமை அந்த இடத்தை கொடுக்கிறது. எங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும், விடுதலையையும், மன்னிப்பையும், கிருபையையும், சுகத்தையும் பெற விடாதபடி எங்களுடைய கசப்பு, மன்னியாமை, வைராக்கியம் அதை தடுத்து கொண்டிருக்கிறது. தேவன் கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கு எதை மன்னித்தாரோ அந்த மன்னிப்பை, அந்த மன்னிப்பின் பலன்களை பெற விடாதபடி எங்களுடைய மன்னியாமை தடுத்து கொண்டிருக்கிறது என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா. நாங்கள் மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்திருக்கிறீர். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறது. எந்த இடத்துல நாங்க மன்னியாமையை வைத்திருக்கிறோமோ, எந்த இடத்துல கசப்பையும், வைராக்கியத்தையும், பகையையும் நாங்கள் பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோமோ, வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறோமோ, அந்த இடத்தை இன்றைக்கு உம்மிடத்துல நாங்க அர்ப்பணிக்கிறோம். அப்படியே கிருபை எங்களை அதுல தாங்கட்டும்பா. எங்களுடைய வலிகள், வேதனைகள், எங்களுடைய அவமானங்கள், நிந்தைகள், எங்களுடைய காயங்கள் எல்லாவற்றையும் உடைய அன்பு மருந்து வைத்து கட்டுவதற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை நாம் இடத்துல தருகிறேனப்பா. எந்த இடத்துல அவங்க ஏமாற்றப்பட்டு, எந்த இடத்துல துரோகங்களை சந்தித்து, எந்த இடத்துல அவமானத்துல நின்று கொண்டிருக்கிறார்களோ,
வருடக்கணக்காக அந்த அவமானத்தை மறக்க முடியாமல், வருடக்கணக்காக அந்த துரோகத்தை சுமக்க முடியாமல், காயங்களோடு தவிப்போடு நின்று கொண்டிருக்கிறார்களோ, அந்த இடத்துல உம்முடைய தேவ அன்பை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்க்கிறேன். தேவ அன்பு அவங்களுடைய காயங்களை குணமாக்கட்டும், மருந்து வைத்து கட்டட்டும், அவங்களுக்கு அவங்க சுகத்தை உண்டாக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த தீர்மானத்தை எடுக்க நீர் உதவி செய்கிறதற்காய் நன்றி அப்பா. அப்படி கிருபை அவர்களை தாங்குவதற்காய் நன்றி. அந்த மன்னிப்பின் மூலம் நீர் சிலுவையில் கொடுத்த மன்னிப்பின் பலன்களை அவர்கள் பெற்றுக்கொள்ள அங்கு ஒரு வழி உண்டாக்கப்பட்டதற்காய் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் தருகிறேன். என்ன தேவையில வந்தார்களோ அவர்களோடு பேசியதற்காக, இடைப்பட்டதற்காக நன்றி. அவங்க தேவைகள் சந்திக்கப்பட்டதற்காக நன்றி. அவங்க சரீரத்துல அவங்களுடைய வாழ்வில உள்ள பாவ சாப நோயின் கட்டுகளை இயேசுவின் நாமத்தினால நான் அப்புறப்படுத்துகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தெய்வ சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்கிறேன். இயேசுவின் தழும்புகளால் சுகமாக்கப்பட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால முழுமையான விடுதலையை பெற்றுக்கொண்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.